நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காக காத்திருக்கிற இந்த வேளையில் இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் பேசப்போகிற ஒரு தலைப்பு தமிழ்நாட்டை பதற வைக்கக்கூடிய ஒரு தலைப்பு. தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகள் பொறுப்பேற்க வேண்டியது யார்? ஒரே நாளில் பலாத்கார வழக்குகளில் கைதானவர்கள் நேற்று 18/2 பார்த்தீங்கன்னா திருச்சியில் 1, திருப்பூர், அதே மாதிரி ஓவிய ஆசிரியர் கடலூரில் 1, நெல்லிக்குப்பம், திருப்பூர் மாவட்டத்தில் ஆம்பூர் பைபாஸ் சாலை, அதே போன்று புதுக்கோட்டை ஒத்தப்புலி குடியிருப்பு, கோயமுத்தூர்லேருந்து மற்றொரு ஊருக்கு சென்ற ரயிலில் புளியந்தோப்பு காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட இப்படி ஒரே நாளில் கிட்டத்தட்ட எத்தனை பாலியல் சம்பவங்கள், நெஞ்சை உழுக்குகிற சம்பவம். ஒரு தந்தையாக, குடும்பத் தலைவனாக நாங்கள் நேசிக்கிற என்னுடைய குழந்தைகள் கூட அவலத்திற்கு உள்ளாகிறார்கள். 7 வயது குழந்தை, 13 வயது சின்ன குழந்தைகள் கூட நன்னெறியும் இறை நம்பிக்கையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிற கொடுமையான நிகழ்வுகள் இடியை போன்று எங்கள் உள்ளத்தை தாக்குகிறது. இப்போ நமக்கு என்ன கேள்வி என்றால், இப்படி அதிகரித்தே செல்கின்றது. பெண்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லை என்பதை விட சின்ன குழந்தைகளுக்கு அவள் பெண்ணாக பிறந்தால் என்ன பாவம் செய்தால் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அநீதியான கொடுமைகள், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை, சமூக நிலைப்பாடு, ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களை எல்லாம் குறிவைத்து இந்த கொடூரமான நிலைப்பாடு நடக்கின்றது. இது நடக்கத்தான் செய்யும் என்று நீங்கள் சொன்னீர்களா? இதற்கு யார் பொறுப்பேற்பது? சட்டத்தை காவல் காட்டி தமிழ்நாடு அரசு சில வாரங்களுக்கு முன்பு தலைமைச் செயலாளரோடு ஆலோசனை காவல்துறை உயரதிகாரிகளோடு நடத்தினார்கள். தீர்வு ஒன்றுமே இல்லை. இது தொடர்கதையாக ஆகிறது. அவலம் நிறைந்த இந்த நிலைக்கு தீர்வு என்ன? பேசப்போகிறோம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அஇஅதிமுகவினுடைய தோழர், வழக்கறிஞர் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். இளந்தமிழ் சார் வணக்கம். அதே மாதிரி காவல்துறை ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ஐயா ராஜாராம் அவர்களை நான் வரவேற்கின்றேன். எம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், இவர்களோடு மனநல மருத்துவர், ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் அர்ச்சனா அம்மாவையும் கூட எமது அமர்விலே நான் வரவேற்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. அம்மா வாருங்கள். இளந்தமிழ் சார், நான் உங்கள்கிட்ட இருந்து போகிறது சரியாக இருக்கும். ரொம்பவே பதபதைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய அவலம் பெரும் நெருடலாக இருக்கின்றது. தொடர் செய்திகள். நான் கேட்பதற்கு ஒன்றும் கேள்வி இல்லை. உங்களின் பார்வையை நீங்கள் வைங்கள். இளந்தமிழ் சார். நீங்க குறிப்பிட்டதைப் போலவே ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் இந்த மாதிரியான செய்திகள், அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் பத்திரிகைகள்லையும் தொலைக்காட்சி ஊடகத்திலையும் வர்றத ரொம்ப வேதனையோடு தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல மிக கொடுமையாக இருக்கக்கூடியது பள்ளி செல்லக்கூடிய சிறுமிகள், கல்லூரி மாணவிகள், மனநலம் குன்றிய பெண்கள், எல்லா வயதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா வயதை சார்ந்த பெண்களுக்கும் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறத பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில உள்நோயாளியா இருக்கக்கூடிய ஒரு 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கு அதே மருத்துவமனையில இரவு நேரத்துல அந்த மருத்துவமனைக்கு உள்ள அவர் நோயாளியா அல்லது நோயாளிக்கு உதவியாக வந்தவரா என்று தெரியவில்லை, எனக்கு கவனத்தில் இல்லை. அவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு முயற்சி செய்த வழக்கை நம்ம பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகம், கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடம், இன்றைக்கு தொடர்ந்து நீங்க நேற்று குறிப்பிட்டதை போல புதுக்கோட்டை, கடலூர், காட்பாடி, நெல்லிக்குப்பம், உடுமலைப்பேட்டை, கோவை என்று எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி செய்திகள் பத்திரிகையை ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அவல நிலை ஏன் தற்போது இப்போ தமிழ்நாட்டில் நிலவுது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக, வேதனையையும் அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய செய்தியா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதுல அரசியல் சாராமல், அரசியல் சார்ந்திருந்தாலும் அதை தாண்டிய விஷயங்கள் இருக்கிறனாலதான் நீங்க ஒரு மனநல மருத்துவர் அவங்கள இதுல ஒரு பேனல்ல வைத்து நீங்கள் இதை சார்ந்த விஷயங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளணும், இதனால் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த முயற்சி.
இன்றைக்கு இவ்வளவு அதிர்ச்சி தரக்கூடிய அன்றாட நிகழ்வாக ஏதோ விளையாட்டு போட்டிகள்ல ஒலிம்பிக், ஏசியன் கேம்ஸ்ல அந்த மெடல் டேலி போடுவதை போல மாவட்டம் தோறும் எத்தனை பேர் கைதாகி இருக்கிறார்கள், மொத்தம் தமிழ்நாட்டுல இந்த போக்சோ வழக்குல, பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல எத்தனை பேர் கைதானார்கள் ஸ்கோர் போர்டு போடுகின்ற மாதிரி ஒரு அவல நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. இதை எவ்வளவு மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு இதை விவாதிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும், பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும், மற்றவர்களுக்கும் எப்படியான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அக்கறையில் தமிழ்நாட்டுல வேற எந்த ஊடகமும், செய்தி ஊடகமும், காட்சி ஊடகமும் எடுக்காத முயற்சியை நம்முடைய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி எடுத்திருப்பது மிகுந்த மனதுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது மட்டுமில்ல, மிகுந்த பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கு உரிய செயல் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி இப்ப நீங்க அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஆண்டுகளில் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள், குறிப்பாக பள்ளி செல்லக்கூடிய சிறுமிகள், இன்னும் சின்னஞ்சிறு குழந்தைகள் 3 வயது 4 வயது குழந்தைகள்லாம் வடநாட்டில இருந்து இங்கு வேலைக்கு சாலை ஓரத்துல தங்கி கொண்டு பிழைப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள குழந்தைகள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுது. பள்ளி செல்லக்கூடிய சின்னஞ்சிறு மாணவிகள், கல்லூரி மாணவிகள் என்று பல்வேறான அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள். ஆனால் இதுல அரசு தன்னுடைய கடமையை சரியாக ஆற்றுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை, அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும், நாம் அரசியல் சார்ந்து இந்த அரசின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை எந்த அளவுக்கு தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறது என்பதை ஒரு விமர்சன பார்வையோடு நாம் பேசவும் கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்று சொன்னால், அதாவது ஜஸ்டிஸ் நாட் ஒன்லி பி டன் பட் சீம் டு பி டன் என்று ஒரு ஜுடிஷியல் இது உண்டு. அந்த நீதித்துறையில இருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க ஒரு சொற்றொடர். அது என்ன பொருள் என்று பார்த்தால், நீங்கள் நீதி தீர்ப்பு வழங்கப்பட்டது என்கின்றதோடு கடமை முடியல, அந்த தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டதாக மக்கள் உணரணும். அந்த நீதி தங்களுக்கு கிடைத்ததாக அவர்கள் உணர வேண்டும், நியாயம் தங்களுக்கு கிடைத்தது என்பதை உணர வேண்டும் என்கின்ற அளவுல இது எல்லா துறைக்கும் கடமை இருக்கிறது. இதை தாண்டி ஒரு சமூகமாக நாம் என்ன விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும், பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வதற்கும் நாம் என்ன தயாரிப்பில் இருக்கிறோம், நம்முடைய கடமை என்ன என்கிற கேள்வியும் இருக்கு. இதுல இன்னைக்கு பல்வேறு வழக்குகளை நம்ம பார்க்கிறோம். ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்புடைய நிறைய செய்திகளை பார்க்கிறோம். அது ஒரு திமுகவினுடைய பொதுக்கூட்டத்துல ஒரு பெண் காவலருக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் சீண்டலாக இருந்தாலும் உடனே திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள், நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அவங்க மேலதான் திமுக நடவடிக்கை எடுத்து விட்டது என்று சப்பை கட்டக்கூடும். அது பிரச்சனை இல்லை. இந்த துணிச்சல் அவங்களுக்கு எங்க இருந்து வருது? இப்ப காவல்துறை என்றால் மக்களுக்கு அந்த இருக்க வேண்டிய மரியாதை இல்லையா? யார் இந்த சட்டத்தை, இந்த தன் நாட்டுல ரூல் ஆஃப் லா என்று சொல்வார்களே, இதை நடைமுறைப்படுத்துகின்ற கடமை காவல்துறையிட்டே இருக்கு. அப்ப அந்த சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்துகிற அவர்களுக்கே இந்த பாதுகாப்பும் மரியாதையும் இல்லைன்னா இந்த கொடுமையை நாம் எங்கே போய் முறையிடுவது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான கேள்வியோடு நான் என்னுடைய முதற்கட்ட பார்வை பதிவு. ரொம்ப சிறப்பு. நிறைய விஷயத்த நம்முடைய தோழர் இளந்தமிழ் வைத்திருக்கிறார்கள். அதை முன்னோக்கி நாம் பேச போகிறோம். டாக்டர் அர்ச்சனா, இப்போது இதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நமக்கு என்னென்னா, ஒரு ஜேர்னலிஸ்டாக, ஒரு மருத்துவராக, வி ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி தானே? ஆமாம். இப்போது என்னுடைய குழந்தைகளை மாதிரி நான் உங்கள் பிள்ளைகளும், நீங்கள் கூட பிறந்த ஒரு அண்ணன் தங்கை உறவாக நம்ம எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய மனநிலை, இந்த மாதிரியான கொடூரமான நிலைகள். ஒரு 58 வயது ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு டீச்சர், ஒரு 13 வயது பிள்ளைய, எனக்கு என்னென்னா, லெட்மினோ இதில் ஏற்படுகிற ஹார்மோனிக் இம்பேலன்ஸ்டா அல்லது அவனுக்கு ஏற்படுகிற உளவியல் ரீதியான செக்ரீஷன் ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்டு கொள்கையில் நீங்கள் நிறையவே படிச்சிருப்பீங்க. இதுக்கான காரணம் என்ன? அதுக்காக புறச்சூழ்நிலைகள் அல்லது அவர்களுக்கான போதைப் பொருட்கள், அதாவது நான் சொல்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நடக்கிறத சொல்கிறேன், வெளியே நடக்கிறது வேறு. நீங்கள் அதை கொஞ்சம் அழகாக தெளிவாக சொல்லுங்கள்.
ஓகே, இப்போ வந்து சிங்கப்பூரில் இந்த சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் இஸ் அ பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்னாங்க அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக எதை கன்வே பண்ணுவோம்? சம்திங் விச் இஸ் டிஸ்ட்ராயிங் தி சொசைட்டி. ஓகே, ஸோ இப்போ அந்த அளவுக்கு இதை வந்து சீரியஸாக கொண்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா அஃபெக்ட் ஆகிருக்கிறது சில்ட்ரன். ஸோ இப்போ ஏன் ஃபஸ்ட்டு இவங்கள நம்ம டார்கெட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு தே ஆர் ஹெல்ப்லெஸ், தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு அந்த வயசு இல்லை, புரிகிற வயசு இல்லை, என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கால புரிதல் கிடையாது. ஈஸியாக அவங்கள வந்து ஏதோ ஒரு வார்த்தையோ ஒரு சாக்லேட்டோ எதையோ சொல்லி அவங்கள வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட முடியும். அண்ட் ரெண்டாவது, இப்போ ஆசிரியர்களை பற்றி நம்ம பேசுகிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம நம்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு பிள்ளைகள் அந்த ஆசிரியர் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு போகிற ஒரு பருவத்தில் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மேக்ஸ் இட் வெரி வல்னரபிள். சில்ட்ரனுங்கிறது ஒரு ரொம்ப வல்னரபிள் ஏஜ் குரூப். ஸோ ஈஸியாக எந்த க்ரைம் வேணால் பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது முதல்ல. ஆமாம், அது முதல். ரெண்டாவது வந்து ஒரு அத்தாரிட்டி பொசிஷனில் இருக்கும்போது எல்லாமே நமக்கு ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல். அது எந்த விதத்தில் ஒரு அத்தாரிட்டியாக வேணால் இருக்கலாம். அது ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் செட்டிங்கில் இருக்கலாம், ஒரு ஸ்கூல்லன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர். ஒரு சின்ன குழந்தை தானே, நான் என்ன வேணால் பண்ணலாம், என்ன பண்ணிட போகுது அந்த குழந்தை, என்ன சொல்லிட போகுது. அண்ட் அதை பண்ணக்கூடிய புரிதல் எனக்கு இருக்குது. அதை வந்து ஒரு தப்பு அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியாத அளவுக்கு அந்த குழந்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி என்னால் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம். லைக் எனக்கு கீழே தான், இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது, இது என்னோட ஸ்கூல், எனக்கு இது இங்கே என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும், இதை மீறி ஒன்றும் போகாது, நான் ஒரு பாஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு. அண்ட் மூணாவது, மேபி அந்த டீச்சருக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஒரு நல்ல பேர் இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இருக்கலாம், ஒரு நல்ல பாடம் நடத்துகிற டீச்சராக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் கிட்ட கூட அவருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கலாம். நான் இப்போ நிறைய வருஷம் அதே ஸ்கூலில் இருந்த டீச்சர் அந்த மாதிரி. இதையும் தாண்டி சைக்கலாஜிக்கலாக இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு என்ன சொல்கிறது, தன்னுடைய பாலியல் உணர்வுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழலில் அவர் பல நாள்கள் இருந்திருக்கலாம். மெரைட்டல் இஷ்யூஸ் வீட்டில் இருந்திருக்கலாம். வேற ஒரு இடத்துல இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், தன்னுடைய விரக்தி உணர்வுகளை எப்படி எங்கே கரெக்டான விதத்தில் வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த விரக்தியை ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்து என்னோட பாடியிலேருந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற வரும்போது ஒரு ஈஸியான டார்கெட் யார்? ஒரு குழந்தை. அப்படிங்கும்போது அண்ட் அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை அப்படின்னா, ரெண்டாவது வந்து மனநலம் குன்றியவர்கள். இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி சொசைட்டியில் ஈஸி டார்கெட்ஸ். ஸோ அதனால தான் ஆஸ் அ சொசைட்டி ஒரு குழந்தைக்கோ ஒரு மனநலம் குன்றியவருக்கும் நம்ம தான் முன்னிறுத்து அவங்க ரைட்ஸுக்காக போராடணும். அவங்க அந்த குழந்தை வந்து unable to talk someone because they could அவங்க புரிதல் கம்மியாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க. இப்போ இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு போய் சைக்காலஜிஸ்ட் வேறு, இட் ஹேஸ் அ 2 கைண்ட் ஆஃப் த டாக்டர் ட்ரீட்மெண்ட். ஒன்று சைக்காலஜிஸ்ட், இது வந்து கவுன்சிலிங். ஸோ சைக்காட்டிஸ்ட் வந்து அந்த நிறைய மருந்துகள், அவருக்கு டிப்ரெஷனாக இருக்கலாம், மேனிக்காக இருந்தாலும், அது மல்டிபிளாக இருக்கும். உங்களுடைய துறை, நீங்கள் ஒரு சைக்காட்டிஸ்ட், நீங்கள் சைக்காலஜிஸ்ட் அல்ல. இந்த ஹார்மோனுக்கு இம்பேலன்ஸ்னால ஏற்படுகிற அந்த உளவியல் பிரெயினில் ஏற்படுகிற தாக்கங்கள், இந்த மாதிரி குடிகாரர்களாக, செக்ஸுவல் ஆசாமிகளாக, திரும்பி தவறுகளை தவறென்றே புரியாமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணுமா? கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம வந்து மென்டல் ஹெல்த் அசஸ்மெண்ட்டுன்னு பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளமில் தான் இவங்க சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் காமன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ், ஆல்கஹால் அப்யூஸ், குடியோ போதைப் பொருளோ அதுக்கான அடிமையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு டிஅடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஜட்ஜ்மெண்ட், அவங்களோட முடிவெடுக்கிற திறனை வந்து அது பங்கப்படுத்திடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறதோட பின் விளைவு என்ன, நம்ம யாருக்கு அதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ இவங்களுக்கே இல்லாமல் போயிடும். ஒரு இம்பல்சிவிட்டியும், ஒரு அர்ஜ், ஒரு ரேஜ் அது வரும்போது என்ன நம்ம பண்ணுறோம், அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, அதோட பின்விளைவு என்னங்கிறத புரியாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யோசிக்கிறோம், ஓ நம்ம பண்ணது இவ்வளோ பெருசா அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கான அசஸ்மெண்ட், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, மன ரீதியாக ஏதாவது அவங்களுக்கு ஒரு மூட் டிஸார்டரோ, பைப்போலர் டிஸார்டரோ இல்லை வேறு ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணணும். சப்ஸ்டன்ஸ் யூஸ், அதாவது ஏதாவது போதைப் பொருள் அடிமையோ, குடிக்கு அடிமையோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதையும் ட்ரீட் பண்ணணும். பட் சில டைம்ஸ் இது எதுவும் இல்லாமையே கூட இருக்கலாம். ஜஸ்ட்
ஒரு செக்ஷுவல் பர்வர்ஷன் இல்லைனா இந்த நிறைய போர்னோகிராஃபி, இந்த ப்ளூ ஃபிலிம்ஸ்னு சொல்லலாம், அதெல்லாம் பார்த்து அவங்களோட மூளை வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம். அப்போது அந்த ஒரு வித்தியாசமான விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு திருப்பி அவங்களுக்கான ஈஸி டார்கெட் ஒரு குழந்தையாக இருக்கலாம். ஸோ தன்னுடைய பாலியல் உணர்வுகளை தீர்த்துக்கிற ஒரு அவுட்புட்டாக அவங்க அந்த குழந்தைய பார்த்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் அவர் ஃபுல்லாக அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுறாருன்னு, அதை தெரிஞ்சு தான் அந்த அர்ஜை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் பண்ணுறாரு. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, நாங்கள் பலவேறு விவகாரத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இந்த டி அடிக்ஷனான ஆட்களை கொண்டு வந்து பார்க்குறாங்க. இஃப் தே மேபி அவர்களை ஒரு கன்விக்டடாக உருவாக்கி அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகும் அதுக்கப்புறம் எக்ஸ்பெல் ஆகி வெளியே வந்த பிறகு த சேம் கில்ட்டி, அதாவது இந்த கல்பிரிட்ஸ் வந்து தட் ஆக்டிவிட்டிஸ் டு பி கண்டினியூ. அப்போ நாங்கள் இதை லாங் டைமாக வந்து நிறுத்தணும். அவனுக்கு நான் யார், நான் என்னுடைய சமூகம் என்ன, எனக்கு இதே மாதிரி 2 குழந்தைகள் இருக்கிறதே, நாளைக்கு நான் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஹெட் மாஸ்டராக இருந்து இப்படி தப்பு பண்ணால் என்னுடைய அந்தஸ்து என்ன ஆகுது, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளும் எனது மனைவியும் மக்களும் என்னை மதிப்பார்களா, இப்படிப்பட்ட உணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு என்ன தான் செய்யலாம்? ஏன்னா பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மேடம் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி, ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 18ஆம் தேதி, ஒவ்வொரு நாளும் 10 கேஸ் வருது. ஆனால் எனக்கு ஐ திங்க் ஸோ எனக்கு தெரியாமல் ஆயிரக்கணக்கில் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் ஐ திங்க் ஒரு பீரியாடிக் அசஸ்மெண்ட் ஆஃப் அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம இப்போ எப்படி ஆசிரியர்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரெகுலராக நம்ம தேர்வு வைக்கிறோம், இப்போ டாக்டர்ஸ்க்கு ரெகுலராக எக்ஸாம்ஸ் வைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு துறையிலையும் அவங்களோட ஸ்கில்லை நம்ம அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் செக் அண்ட் சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் வந்து அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் கண்டிப்பாக தேவை. மேபி ஒன்ஸ் இன் 3 இயர்ஸோ ஒன்ஸ் இன் 5 இயர்ஸோ அதில் வந்து சில குறைபாடுகள் நம்மளுக்கு தெரியும் போது அந்த ஆசிரியர்களையோ அந்த ஆட்களையோ நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். கவுன்சிலிங் மூலியமாவோ இல்லை மாத்திரை மருந்துகள் மூலியமாவோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு தடவை ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான தண்டனை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப லைட்டான தண்டனை இருக்கக்கூடாது. ஏன்னா முதல்ல அந்த குற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து 100 தடவை யோசிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் ஆஃப் அத்தாரிட்டி இதை பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த இது அவருக்கு அந்த ஜாப் இருக்கக்கூடாது. தட் ஷுட் பி அது அங்கே வந்து ஒரு மன்னிப்புக்கோ ஒரு செகண்ட் இதுக்கோ வந்து நம்ம ஒரு இடமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா டெஃபினட்டாக இதை அவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு அப்படிங்கிற சுச்சுவேஷன், ஹீ இஸ் நாட் மென்டலி இம்பேலன்ஸ்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா அவரோட பொசிஷனை அவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இட் இஸ் a clear cut evidence that you should be off that position. ரெண்டாவது, அந்த பொசிஷன்லேருந்து அவர் எடுத்த அப்புறமோ அது பொசிஷன் சார்ந்த எந்த விதமான கவர்மெண்ட் ரீதியான சப்போர்ட்டோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸோ எதுவுமே அவருக்கு கிடைக்கக்கூடாது. அதே சமயம் என்ன அவருக்கான தண்டனை என்பதே there has been convey everybody. The people can get up something. இனி இந்த தவறை செஞ்சா இனி அவனுடைய லைஃப் முடிஞ்சது, அவனுக்கான எதுவுமே கிடையாது, அவனுக்கான ஜாபு கிடையாது, அவனுக்கு இத்தனை வருஷம் இருக்கணும்னு சொல்லி இதுதான். இதையும் நீங்க உளவியல் ரீதியாக பண்றீங்க இல்ல? இது நம்ம உளவியல் ரீதியா பண்றது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனா டெஃபினட்டாக பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். ஸோ அது ஒரு ப்ராசஸ். பட் நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரிவென்ஷன். ஏன்னா நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணாலும் முன்னேற்பாடுகள் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ரெகுலரான அசஸ்மெண்ட்ஸு, ஆசிரியர்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஏன்னா இன்றைக்கி ஆசிரியர்களும் நிறைய மென்டல் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் சார்ந்த ப்ரெஷர் இல்லாமல் ஆசிரியர் தொழிலையே நிறைய ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இருக்கணும், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அண்ட் உளவியல் ரீதியாக ஒரு ஆசிரியருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இமீடியட்டாக அவங்கள ஃபஸ்ட் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்கள வேலையை விட்டு எடுக்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்க பெட்டர் ஆகிட்ட அப்புறம் திருப்பி அவங்கள சேர்த்துக்கணும். அப்படி நம்ம பண்ணும்போது நிறைய விஷயங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பயத்தினாலேயே தனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லாமல் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்காமல் அதனால் ஏற்படுகிற பின்விளைகளை குழந்தைங்க தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இதை நான் ஏன் அந்த கேள்வியை வச்சேன்னா, ஹோமோ லெஸ்பியனை குறித்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பொறுத்து அவங்களாம் நீங்கள் கண்ணியமாக ட்ரீட் பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்போட கூட ஒரு சர்ச் பாஸ்ட் கூட அந்த கேள்வி கேட்டார். எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து கடவுளே இயற்கையாக படிக்கிறது, அவங்க லெஸ்பியனா அவங்க பிறக்கலை, அவங்க பிறக்க வைக்கப்பட்டார்கள். அதே மாதிரியாக இந்த விஷயமும் உண்டான ஒரு கேள்வி எனக்கு வருது.
லெஸ்பியனா இருக்கிறாங்க, சிலது ஹோமோசெக்ஸா இருக்கிறாங்க. அத மாதிரி இவ்வளவு பெரிய படித்து 58 வயசு 60 வயசு மிருகத்தை விட கேவலமாக ஒரு 13 வயசு பிள்ளைய பண்றானே, இவனுக்கு என்ன சிந்தனை இருக்குங்கிறதா அந்த கேள்வி. அதான் அதுக்கு தான் நான் திருப்பி கேட்டேன். சில ஸ்டடீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செக்ஷுவல் பர்வர்ஷன்ஸ் வந்து சில பேருக்கு இருக்கும். அவங்கள ரீஹாபிலிட்டேஷன்ல நம்ம போட்டாலுமே திருப்பி அவங்க வெளியில வந்து இந்த மாதிரி பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ அவங்கள ஒரு ரெகுலர் மானிட்டரிங்ல நம்ம சட்டத்தின் கண்ணில் வச்சுக்கிட்டே தொடர் கண்காணிப்பு. ஆமா அது. பட் சில பேர் தட் கேன் பி த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஒன்லி டைம் அப்படியா கூட இருக்கலாம். பட் சில பேர் வந்து ஏதோ ஒரு இம்பல்சிவிட்டி, அந்த நொடியில ஏற்பட்ட ஒரு சலனத்தினாலேயோ அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அது மாத்திரம் அவங்களோட தப்பா இருக்கலாம். அவங்க பிளான் பண்ணி பண்ணதா இருக்கக்கூடாது. பட் இருந்தாலுமே அது ஒரு தப்பு தான். அதோட பின்விளைய தெரியாம அவங்க பண்ண ஒரு தப்பு. அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண போது அந்த குழந்தை. டாக்டர், நிறைய விஷயம் நான் கேட்டேன். ஒரு 10 நிமிடம் இது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ். இன்னும் அடுத்த கட்டத்துலையும் சில கேள்விகளை, பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்கணும், எங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்படி ஸ்கூலுக்கு பிள்ளையை அனுப்பணும், ஒரு பெற்றோருக்கு இருக்கக்கூடிய டியூட்டி என்ன, இந்த காலத்தில் பணம் ஈட்டுவதும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இருக்கிறது. பல குழந்தைகள் கல்பிரிட்டாக மாறுவதற்கு காரணமே தாய் தந்தையுடைய அன்பும் பேச்சுவார்த்தையும் இல்லை. அதை நம்ம ரெண்டாவது கேட்போம். நம்மோடு பேசுவதற்கு காவல்துறையுடைய உதவி ஓய்வு பெற்ற ஆணையாளர் ஐயா ராஜாராம். இப்போ பெரிய தலையடி மட்டுமில்லை, மனதை ரொம்ப பாதிக்குது. 18ஆம் தேதி ஒரு நாளில் 10, இந்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி 6ஆம் தேதி இப்படி ஒரு நாளைக்கு 10 வந்த கேஸு. சரி, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு காவல்துறை அதிகாரியா? அதாவது பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு கடுமையான தண்டனை கூடிய விரைவில் கொடுக்கணும். அந்த கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்கிறது பார்த்தா அரபு நாடுகளில் பாருங்கள், அவங்க வந்து தலையை வெட்டிடுறாங்க, இல்லை ஆண்மையை நீக்கிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் இல்லை. அந்த தண்டனை கடுமையாக இருந்தால் குற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அது ஒன்று. அதுக்கு நம்ம தண்டனைகள் வந்து சட்டத்தில் நம்ம சட்டங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனையோ சட்டங்கள் வருது, போக்சோ சட்டம் அது இதுன்னு நம்ம கொண்டு வரோம். ஆனால் இது வரைக்கும் இது மாதிரி பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட ஒருத்தர் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கா, தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா, அளிக்கப்பட்டிருக்கா, நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஏன் அதை கொண்டு வரக்கூடாது? இது எவ்வளோ பெரிய ஒரு பெண்ணோட குழந்தையோட வாழ்க்கையே எல்லாம் கெட்டு போகுது. இதில் பாருங்கள், மேடம் சொன்னாங்க, அதாவது அவங்களோட விஷயங்களை சொன்னாங்க. பட் என்னை பொறுத்தவரை ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறோம், தலைமை ஆசிரியர் 48 வயசு 50 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட படிக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளை போய் இது மாதிரி பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் அதை மாதிரி குழந்தைகள் இருக்குது, பேத்திகள் கூட இருக்குது. பேத்தி வயசு தான். அப்படி இருக்கிறவங்க பண்ணுறான்னா அப்போ வந்து தெரியாமல் செய்கிறாங்களா? நிச்சயமாக கிடையாது. அதாவது நீதிமன்றங்களில் தண்டனை உடனடியாக கொடுக்கப்படவில்லை. அதனால தான் அதாவது என்ன அதாவது காலந்தாழ்த்து கொடுக்கப்பட்ட தண்டனைங்கிறது வந்து மறுக்கப்பட்ட தண்டனை மாதிரி தான். மறுக்கப்பட்ட நீதி அந்த மாதிரி தான். இது 2 விஷயங்களில் வந்து அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று, இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனை. இப்போது ரவுடிகள் வந்து பிடிக்க போகல, காவல்துறையை தாக்குறாங்க, என்கவுண்டர் பண்ணுறாங்க. இப்போ அன்னைக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணை ட்ரெயினில் இருந்து ஒருத்தன் என்ன பண்ணான், அவனுக்கு ஏற்கனவே இது மாதிரி ஒரு பெண்ணை வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுருக்கான். இன்னொரு பெண்ணை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு நகையை திருடிட்டு போயிருக்கான். 3வது கர்ப்பிணி பெண்ணை இது மாதிரி பண்ணி அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. அந்த பெண்ணும் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இப்போ இவெல்லாம் மிருகம் தானே, இவெல்லாம் அந்த சமுதாயத்தில் வாழறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? தேவையில்லை. ஆமாம், அப்படிப்பட்டவனை ஏன் என்கவுண்டர் பண்ண? என்னை பொறுத்தவரை என்கவுண்டருக்கு எனக்கு பிடிக்காது. நான் 35 ஆண்டுகள் பணி புரிஞ்ச இன்னைக்கு வரைக்கும் பிடிக்காது. ஆனால் இது மாதிரி மனித மிருகங்களை பண்ணுறது தப்பே கிடையாது. அப்போ தான் மற்றவனுக்கு பயம் இருக்கும். அந்த பயத்தினால குற்றங்கள் குறையும். அது வந்து நான் சொல்கிறது வந்து தவறாக இருக்குது. அதாவது இவர் வந்து என்கவுண்டர் பண்ண சொல்கிறான்னு இல்லை, இதை மாதிரி ஒரு கொடூரமான பிடிக்கல சும்மா இருப்பான், நிச்சயமாக வந்து காவல்துறை தாக்க தான் செய்வான். அப்போ காவல்துறை திருப்பி தாக்க வேண்டியது சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை. அதாவது இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவங்க சிஎம் அறிக்கையில் சொன்னாங்க, இது மாதிரி தவறு செய்யக்கூடியவங்களுக்கு ஆண்மையை நீக்கணும், சட்டத்தையே மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். கொண்டு வந்து உடனடியாக இதுக்குன்னு நீங்கள் கோர்ட் வச்சுருக்கிறீங்க, ஆனால் குயிக்காக நடத்தி கேஸை ஜாமீனில் விடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு சிபிஎஸ்சி தனியார் ஸ்கூல், அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் லேடி அவங்களோட ஹஸ்பண்டை வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காருன்னு அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுது. அவங்க அப்பா அம்மா வந்து குழந்தைய கூட்டு வந்து எந்த இடத்துல வச்சு சம்பவம் நடந்ததுன்னு கேட்குறாங்க.
காட்டுறப்போ அந்த குழந்தை காட்டுற இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது. உடனே சிசிடிவி கேமராவில் பார்க்கல குற்றம் நடந்தது உண்மைதான் தெரியுது. காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கரஸ்பாண்டோட ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஹெச்எம்ஐ அரெஸ்ட் பண்ணுறாங்க, துணையாக இருந்த 2 நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கடைசியாக கரஸ்பாண்டனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 5 பேரும் உள்ளே போயிட்டு ஒரு வாரத்தில் வெளியே வந்துட்டாங்க. கதை முடிஞ்சது. எப்படி வந்தாங்க? எப்படி? ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுத்து போயிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு இடையில் இந்த குழந்தைகள் நல அலுவலர் அந்த ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு குழந்தையாக தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை சொல்லுது, இவர் வந்து இதே மாதிரி தான் எனக்கு டேம் பண்ணார் அப்படின்னு. பார்த்தா அவர் ஜாமீனில் இருக்கார். அப்போ எப்படி சட்டத்தில் வழி எனக்கு புரியல. எப்படி நீதிமன்றம் விட்டுருது? இல்லை தடுக்க வேண்டிய காவல்துறை சார்பாக பிபி இருப்பாங்கல்ல, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்க ஏன் தடுக்கலை? ஒரு வாரத்தில் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டு சின்ன குழந்தைகிட்ட தப்பு பண்ணிட்டு வந்துருக்காங்கன்னா அப்போ சட்டத்தை கண்டு எப்படி பயம் இருக்கும்? அதே மாதிரி காவல்துறையும் இவங்க இந்த வழக்குகளில் ஒரு வாட்டி கைது ஆகி உள்ளே போயிட்டாங்கன்னா, இப்போ திருட்டு வழக்குகளில் உள்ளே போயிட்டு வந்தவனையும் ரவுடித்தனம் பண்ணி உள்ளே போயிட்டு வந்தவனையும் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாலியல் வழக்குகளில் அவன் ருசி கண்ட பூனை ஒரு வாட்டி உள்ளே போயிட்டானா, ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அவன் உள்ளே போயிட்டு வந்தாலும் சரி, எத்தனை வாட்டி பண்ணதுக்கு ஒரு வாட்டி தான் உள்ளே இருப்பான், வெளியே வந்தப்பறம் சும்மா இருக்க மாட்டான். இதே மாதிரி குற்றங்களை தான் செய்வான். அவனையும் கண்காணிக்கணும். அந்த மாதிரி காவல்துறையை பொறுத்தவரை நான் அந்த துறையில் இருந்ததுனால சிம்பத்தி எம்பத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மேலே நமக்கு இரக்கம் சிம்பத்தி ஏற்படும், அது இயல்பு. ஆனால் எம்பத்தி அந்த இடத்துல நம்ம இருந்து பார்க்கணும். நம்ம குழந்தை இருந்தால் நினைக்கணும். நினைச்சோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்கு சட்டத்தில் இவங்களுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு வந்து சாட்சியம் சொல்லலாம், நாளைக்கு விசாரணை நீதிமன்றத்தில் போய் பிறல் சாட்சியாக மாறிடலாம். சின்ன குழந்தைகள் தான். ஆனால் அதுக்கு இடையில் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த விசாரணையின் சமயத்தில் 164 ஸ்டேட்மெண்ட்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட்கிட்ட அழைச்சிட்டு போய் தனியாக அவங்க விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணுவாங்க. சரி. அந்த வாக்குமூலம் வந்து விசாரணை நீதிமன்றத்தில் பயன்படும். சரி. ஒருவேளை இவங்க பிறல் சாட்சியாக மாறினால் கூட அது வந்து அவங்களுக்கு பயன்படும். அது ஒரு ஜட்ஜிக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆனதுனால அன்னைக்கு அவருடைய மனநிலையெல்லாம் அவர் அழகா மானிட்டர் பண்ணி தான் எழுதிடுவார். ஆமாம். அதனால அது மாதிரி நிச்சயமாக தண்டனை கடுமையாக்கப்படணும். காவல்துறை வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் லேபுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தடவியல் அறிய போகுது. அது போயிட்டு அங்கேருந்து ரிப்போர்ட் வர முடியல. என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கே ஒரே லேப் தான் இருக்கு. இந்த ஒரு லேப்ல எல்லா வழக்குகளும் போய் அங்கிருந்து ரிப்போர்ட் வர்றதுக்கு நாளாகுது. குறிப்பிட்ட நாட்குள்ள வரலன்னா ஜாமீனில் விட்டுறலாம். அவ்வளோதான். திரு பாக்கி, நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், நம்முடைய தோழர் மூத்த வழக்கறிஞராக திரு இளந்தமிழ் அவர்களுடைய கருத்து. ஒரு சைக்காட்டிஸ்டா சகோதரி டாக்டர் அர்ச்சனா, ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் துறை அதிகாரி, ஒரு பத்திரிகையாளர், ஒரு குடும்பத் தலைவர், ஒரு பன்முகத்தன்மை, உங்களை பார்வை. என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் படித்த அனுபவத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நான் ஒரு செய்தியாளனாக இலங்கையினுடைய தமிழர் பகுதிகளுக்கு பல முறை பயணித்திருக்கிறேன். கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கேன் ஈழப்பகுதிகளுக்கு. அப்போது விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் தமிழ் பகுதிகள் இருந்த காலத்திலேயே நான் அங்கே தங்கி செய்திகளை சேகரிப்பதற்காக பயணித்திருக்கிறேன். அப்போது அந்த போராளிகளோடு நான் பழகியிருக்கிறேன். அப்போது ஒரு சம்பவத்தை அவர்கள் நினைவு வந்தார்கள். அவர்கள் நான் பகுதியில், தமிழர் பகுதியில் மதுபானம் கிடையாது, ஃபுல்லி பேண்ட். போராளிகளோ பல பேர் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் புகைக்க மாட்டார்கள், ஒழுக்கத்தில் உச்சத்தில் இருப்பாங்க. நான் இதில் எதையும் மிகைப்படுத்தலை, இதில் அரசியலும் கிடையாது. அப்போது அவங்க இந்த போராளி தோழர் ஒருத்தர் சொன்னார், இந்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. பல ஆண்டுகள், நான் 5 6 கொடுத்த குறைவு சொல்கிறேன். அப்போது நண்பர் ஒரு சக போராளி விவாதிக்கும் போது சொன்னார், இங்கே இரவெல்லாம் பெண்கள் வந்து நடமாடுறாங்களே தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அப்படின்னும் போது பாதுகாப்பு எப்படின்னு கேட்டேன். பாதுகாப்புக்கு கொஞ்சம் கூட குறைவில்லை. அப்போது ஒரு சொன்னார் தோழர், பெண் போராளிகள் சைக்கிள் எடுத்து நடுராத்திரி 12 மணிக்கு போவாங்க. நான் மகாத்மா காந்தியுடைய வரிகளை நினச்சிக்கிட்டேன். நள்ளிரவில் ஒரு பெண் தன்னந்தனியாக நகையோடு பயணித்தது தான் உண்மையான சுதந்திரம். அந்த மாதிரி சுதந்திர சூழலில் எப்படின்னா, ஒரே ஒரு முறை தான் 5-6 ஆண்டுகள்னு நினைக்கிறேன், பல ஆண்டுகள் கூட இருக்கலாம், ஒரே ஒரு முறை தான் பாலியல் பலாத்காரம், நம்ம முன்ன சில காலம் முன்பு கற்பழிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாலியல் பலாத்கார சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதுக்கு என்ன தண்டனை நான் கேட்டேன், சுட்டுக் கொல்லப்பட்டார். இதை வந்து நான் பதிவு செய்கிறேங்க. என்கிட்ட அந்த சக போராளி சொன்னார்,
ஸோ அந்த இப்படி சம்பவம் கேள்விப்பட்டோம். அவங்க காவல்துறையை நடத்தினாங்க, ஒரு சட்டபூர்வம் அல்ல, அவங்களுக்குள்ள காவல்துறை. பாக்கி நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர், நான் உங்களோட ரொம்ப ஜூனியர். என்னுடைய சில விஷயத்தை உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. பொதுவாக இது நடக்கும்போது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? டாக்டர் அர்ச்சனாவுக்கும் தெரியும். வெட்டணும், குத்தணும், தலையை வெட்டணும் அப்படின்னு பேசுவோம். ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் டிஸப்பியர். ஜனநாயகத்தில் இதெல்லாம் மிருகத்தனமான தண்டனை, இப்படி ஒரு உணர்வு வருகிறது. இல்லை, கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனுடன் நேர், வள்ளுவ பேராசன் சொன்னார். அகிம்சை குறித்த வள்ளுவ பேராசன் சொல்கிறார். ஐயா ராஜாராம் சார் சொல்கிற மாதிரி இது போன்ற விஷயங்களுக்கு தண்டனை தேவை. இது ஒரு பக்கம். சரி, நான் பாலியலினோட இன்னொரு அந்த விவகாரத்தில் இன்னொரு டைமென்ஷனை பார்க்குறேன். பாதிக்கப்பட்ட பெண், இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றிய சமூக பார்வை இருக்குல்ல, அதுவே மிக மோசமாக நான் கருதுகிறேன். ஜெயகாந்தன், மறைந்த ஜெயகாந்தன் ஒரு அற்புதமான சிங்கம், எழுத்து சிங்கம் எழுதின ஒரு கதையில் ஒரு பெண் இப்போ வெளியில் செல்லும்போது இரவு நேரத்தில், அப்போ 7-8 மணி வச்சுக்கல, யாரோ ஒரு ஆள் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அந்த பெண் வீட்டுக்கு வந்த உடனே தாய் கேட்கிறா. கேட்ட உடனே தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணை உள்ளே போய் தலைக்கு குளித்து நல்ல வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு வெளியில் வர்றா. அதோ அது ஒன்று கொடுத்தணும். ஒரு கொடுத்தனத்தில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தோடனே கொடுத்தனம் இருக்கிற சக கொடுத்தனவில் என்னன்னு வம்பு தேடுகிற மனப்பான்மை சமூகத்துக்கு உண்டு இல்லையா? கேட்குறாங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, அவள் கீழே விழுந்தா, வழுக்கிட்டா, குளிச்சுட்டு இப்போ வந்துட்டா, அவ்வளோதான் அப்படிங்கிறான். இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். நடந்தது ஒரு விபத்து தானே அன்றி உன்னுடைய வேறு எதுவும். ஏன்னா பாதிக்கப்பட்டதுன்னா ஷி வாஸ் எக்ஸ்ப்ளாய்டட். அந்த ஸ்டிக்மா இருக்குல்ல, நீக்கப்பட்ட உடனே முதல்ல இது போன்ற பாலியல் விவகாரத்தில் பெண்கள், மோஸ்ட்லி சிறுமியர், இளம் பெண்கள் பாதிக்கப்படும் போது ட்ரமாட்டிக் ஸ்டேஜ் இருக்குது. கரெக்டாக டாக்டர் நான் சொல்கிறது, மனநிலை அந்த ஒரு நிலை பாதிப்பு இருக்குல்ல, அதுவே அவர்களை தின்னும். வேற இது சமூகத்தில் கூறி இருப்பாங்க. இது மாற்றப்பட வேண்டும். சமூகத்தில் நல்ல காலமாக பல்வேறு காரணங்களால் பெண்கள் இப்போது மெல்ல மெல்ல சொல்லி வருகிறார்கள். இந்த பாலியல் பலாத்காரம் வந்து நீண்ட காலமாக நடந்து வருது. பல பேர் பயப்பட்டாங்க. இப்போது எல்லா பெண்களும் சொல்ல மெல்ல மெல்ல பல பெண்கள் இன்னும் மறைக்கிறாங்க. வீட்டில் குழந்தைய ஒரு பெண் ஸ்கூலுக்கு போகலைன்னா ஏன்னு கேட்குறதுக்கு இப்போ அப்புறம் அவங்களுக்கு தோணி கேட்டு என்ன சமாச்சாரம் என்ன ரேப் பண்ணிட்டா அப்படிங்கிற சமாச்சாரம் வரும். அது கூட சொல்ல தெரியாது பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் சொல்லக்கூடிய இது ஒரு பக்கம். இது மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கப்படும், வலுப்படுத்த வேண்டும். அடுத்தது மிக முக்கியமானது, சமூகத்தில் இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண சுரண்டப்படுகிற பெண்கள் பார்த்திங்கன்னா ஏஜ் ஃபஸ்ட்டு 50. இப்போ பார்த்த ஒரு 10 நாட்களில் செய்தித்தாள்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க. 50 வயசு ஆள், 15 வயசு, 58 வயசு டீச்சர் அவன். 15 வயசு, 16 வயசு. ஒன்று வயசு வித்தியாசம். இரண்டாவது பொருளாதார நிலை. எல்லாம் ஏழை பெண்கள், குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிக்கிறது இல்லை. இதில் மெட்ரிகுலேஷன் பிரைவேட் ஸ்கூல் இல்லை, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ரெண்டு. மூன்றாவது சாதி ஆதிக்கம். நான் வந்து இதை சும்மா லேசில் ஒதுக்க வேண்டாம். நான் வந்து பெரிய ஆள், பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவன், ஒரு பண்ணையார் மாதிரி வச்சுங்களேன். எங்கள் பேக்ரவுண்ட் பெரிய ஆள், எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், அப்படியே தொடச்சி போட்டு போயிடலாம். நீ மசிஞ்சு தான் ஆகணும் எனக்கு என்கிற ஒரு அகம்பாவம், ஆணவம் இருக்குல்ல, அது ஒரு காரணம். மூன்றாவது. நான்காவது வந்து சமூக நிலை. சமூகத்தில் பொண்ணு தானே அது பார்த்து இது பண்ணிக்கலாம்ப்பா, நம்ம பார்த்து போயிடலாம், நம்ம ஆம்பளை தானே என்கிற இது இருக்குல்ல. அதாவது பாலியல் பலாத்காரத்தை செய்கிறவனும், பச்சையாக சொல்லப்போனால் பச்சை இல்லை, மகாகவி பாரதி அதை சொன்னார், கற்பிழந்தவனாக சமூகமனை ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலை வந்தால் இதெல்லாம் மாறும். இல்லை, அப்படி அவன் அந்த மகனை என்று யாரும் சொல்லவில்லை, அந்த மகளை என்று தானே சொல்ல. அதுதான் இந்த வார்த்தையை அப்படித்தானே சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு நிலை. அந்த வார்த்தைகளை கூட பத்திரிகையாளர்கள்ட்ட அடையாளப்படுத்தவர்களும் கூட கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதுதான் அந்த கொடுமையெல்லாம் மாறணும் சமூக பார்வையில். இப்போ இத்தனை எல்லா இடத்துக்கும் பெண்களைத்தான் கேவலப்படுத்துகிறார்கள். இது ஒரு பக்கம், இது ஒரு டைமென்ஷன். இப்போ பெண்ணுடைய மனநிலை, அவளை வந்து எப்படி இது பண்ணணும், அது சமூக ஊடகங்களில் எப்படி ஆகணும். இன்றைக்கி வந்து கையில் கைபேசி வந்து ஆண்ட்ராய்டை வந்து உடனே எல்லா பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவிகள் கையில் இது இருக்குது. சரி, அதீதமாக அளவு கடந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் நுழையாதீர்கள், பயன்படுத்துங்க. அறிவுக்கோ செல்வத்துக்கோ தகவலுக்கோ பொழுதுபோக்குக்கு கூட பயன்படுத்தலாம். எங்கேயாவது பெண்கள் உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கிலலாம் ஐ எம் ஸோ டிப்ரெஸ்ட்,
நோபடி அட்டென்ஸ் டு மீ இப்படிலாம் போடுறாங்க. என்னை யாரும் கவனிப்பதில்லை, கேட்பார் இல்லாமல் அதைத்தான் அவன் டார்கெட் பொண்ணு வைக்கிறான். போட்டால் சரி, ஐ வில் ஹெல்ப் யூன்னு ஒருத்தவன் அனுப்புவான், முகம் தெரியாதவன். இப்போ 2 நாட்கள் அதுல இதெல்லாம் இருக்கு. வலைத்தளங்கள்ல ஒரு பெண்ணை நேற்று நடந்த சம்பவம், இதே மாதிரி காவு கொண்டு 7 காமுகர்கள் அவளுடைய கற்பை சூறையாடி இருக்கிற தகவலும் நேற்றைக்கு நடந்திருக்கு. 18/2/2025 நேற்று. முக்கியமான கேள்வி, இருங்க பாக்கி நான் கேட்டு வரேன் டாக்டர். இப்போ நம்முடைய இளந்தவில் போக முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டுறேன். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். பெண் குற்றமாளாக, அவளே மோசமானவளாக, அவளுடைய பேரை கொண்ட அவளுடைய மகளே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான நிலை. இரண்டாவது, குடும்ப சூழ்நிலைகள் எளிமையான விளிம்பு நிலை, எட்ஜிட் பீப்புள், இது கிராமங்களில் நடக்கிறது. மூன்றாவது, இன்றைக்கு வரக்கூடிய தகவல்கள் தமிழகத்தை பொறுத்தவரை போதை கலாச்சாரங்கள் எல்லா இடங்களிலும், கஞ்சா, வெட்டு குத்து கொலைகள், கூலி கொலைகள், இதை மாதிரி அபியூஸ் பண்ணுறது. இது நான்காவது காரணங்கள் குடும்ப சூழ்நிலைகள். அதிகமாக 80 விழுக்காடு தெரிஞ்ச முகங்கள், மாமா சித்தப்பா பெரியப்பாண்டு சொல்லிக்கொண்டு வரக்கூடியவர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள். இப்படி நிறைய காரணங்கள். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து, என்னதான் தீர்வு? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ குழந்தைங்கும் போது ஆப்வியஸாக அவங்கள டார்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. குழந்தைகளை விட்டுருங்க, நான் சொல்றது பொதுவான பாலியல் விவகாரங்கள், பெண்களே எடுத்துக்கிடுங்க. பொதுவான பாலியல் விவகாரம் முதல்ல ஆஸ் அ சைக்காட்ரிஸ்ட் நான் பார்க்குறது வந்து போதைப்பொருள் தான். ஏன்னா இன்னைக்கு ஆஃப்லைட், இப்போ நாங்கள் பிஜி படித்த காலத்துலேருந்து இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 10 வருஷமாக. இந்த போதைப்பொருள் குடிங்கிறது பல வருஷமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இந்த போதைப்பொருளுங்கிறது அவ்வளவா சவுத்தில் இல்லை. பட் இப்போது ஃபியூ இயர்ஸாக வந்து நம்ம இந்த போதைப் பொருள் அதிகமாக நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்ட்டில் தான் இந்த ஓபியாய்டு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. இப்போது இங்கே தமிழ்நாட்டில் சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து இப்போது ஒரு காரிடார் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. நிறைய ஓபியாய்டு யூசர்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே யங்கர் ஜெனரேஷன் தான். அவங்க சொல்கிற எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது, ட்ரக் டிரைவர்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்க நிறைய சோர்ஸஸ் அவங்க சொல்கிறாங்க. எங்கே என்ன கிடைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, எஸ்பெஷலி த யங்கர் ஜெனரேஷன். இன்றைக்கி இன்டர்நெட் இருக்குது, அது மூலியமாக அவங்க கனெக்ட் ஆகிறாங்க, டார்க் நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து காசு நிறைய இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எம்டிஎம்ஏ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்குவிசிட்டான ரொம்ப காஸ்ட்லியான ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறாங்க. காசு அவ்வளோவா இல்லாதவங்களும் ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறாங்க. இந்த கஞ்சா, இந்த ஒரு டொலுவின் இன்ஹலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது இல்லை அடல்ட்ரேட்டட் போதை ஒரு லோ குவாலிட்டி வேறின் அதில் வந்து உடல்நிலையும் உடனே பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2nd கிரேட் 3rd கிரேட் காசு கொடுத்து அதை எப்படியோ வாங்குறாங்க. அப்போ இப்போ லோவர் சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு அந்த காசு எப்படி வருது? அதுக்கு அவங்க ஏதாவது க்ரைம் பண்ண தான் வேணும். இன்னைக்கு நடக்கிற பாதி க்ரைம்ஸ் வந்து வயிற்றுக்கோ பசிக்கோ கிடையாது, ஆல்கஹால்க்கும் ட்ரக்ஸுக்கும் தான். அதுதான் இன்னைக்கு பெரிய. அதில் ஒன் ஆஃப் த கிரைம்ஸ் வந்து இன்னைக்கு பாலியலாவும் போகுது. டாக்டர் அர்ச்சனா, மிக முக்கியமான கேள்வி. இளைய தலைமுறைகள் மட்டுமல்ல, பள்ளிகளிலும் கூட பெட்டி கடைகளிலும் ஏதாவது ஒரு வகையில் இந்த போதைகள் திணிக்கப்படுகிறது, சாக்லேட் வடிவத்தில். இதெல்லாம் வாட் வில் ஹேப்பன் இன் கமிங் டேஸ்? அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 20% ஆஃப் த யங்கர் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம கண்ட்ரியோட ஃப்யூச்சர் வந்து நம்ம குழந்தைங்களை நம்ம கரெக்டாக கொண்டு வந்தோம்னா அது வந்து அவ்வளோ ஃப்ளரிஷ் ஆகும். ஏன்னா 20% யங்கர் பிரெயின்ஸ் இங்கே இருக்குது. பட் இதையெல்லாம் நம்ம பண்ணோம்னா லிட்ரலாக வந்து அவங்கள வந்து நம்ம ஒரு பாதாளத்துக்குள்ளே தான் தள்ளுறோன்னு நினைக்கிறோம். சின்ன வயசுலேயே போதைப் பொருளுக்கு அடிமை, சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி நிறைய இன்டர்நெட் அடிக்ஷன், பார்னோகிராஃபிக் அடிக்ஷன், என்ன பண்ணுறதுனே தெரில, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆன்லைன் கேமிங், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எதை நோக்கி அவங்க லைஃப்பை செலுத்தணுங்கிறது தெரியாமல் தேவையில்லாத டைவர்ஷன்ஸில் அவங்க டைமையும் அவங்க எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்களோட சண்டை போட்டுட்டு தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு தன் மூலியமாக ஆதாயம் தேடுறவங்கள நோக்கி போயிட்டு அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து ஒரு கலெக்டிவாக ஆஸ் அ சொசைட்டி வந்து இட்ஸ் ஆல்ரெடி வி ஆர் லேட். நம்ம டெஃபினட்டாக இதை அட்ரஸ் பண்ணி நம்மளோட யங்கர் ஜெனரேஷனை நம்ம கண்டிப்பாக பாதுகாத்து தான் ஆகணும். இல்லை, இப்போது நீங்கள் சொன்னது ஒரு கவலையான கருத்து. வட இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள கலாச்சாரம் தென் பகுதிகளுக்கு, குறிப்பாக நாங்கள் வாழ்கிற இந்த தமிழ் மண்ணில் அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுறீர்கள், அப்படித்தானே? ஆமாம், இப்போ ஒரு இன்க்ரீஸ் பார்க்குறோம், நாங்கள் டெஃபினட்டாக பார்க்குறோம். நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. இது வந்து மேபி ஒரு 8-9 இயர்ஸ் முன்னாடியோ 10 இயர்ஸ் முன்னாடியோ இவ்வளோ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ அதிகரிச்சிருக்கு. ஆமாம். எந்த மாதிரி காரணங்களால் உங்கள்கிட்ட நிறைய பேர் வராங்கன்னு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுங்கள். நான் நிறைய கேட்க முடியாது. இல்லை, மோஸ்ட்லி வந்து
பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்ட்டு. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது, திடீர்னு இவ்வளோ அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க, இவ்வளோ கோவப்படுறாங்க, காசு வந்து ரொம்ப நிறைய கேட்குறாங்க, அந்த மாதிரி ஒரு இது வரும்போது நமக்கு இமீடியட்டான டவுட் வந்து வந்துடுது. அப்போது நம்ம பசங்களை கூப்பிட்டு கேட்கும்போது சில பேர் அந்த ஹெல்ப்லெஸ்னஸில் அழுது சொல்லுவாங்க, எனக்கு தெரியுது தப்புனா, என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு. அடிக்ஷன் அந்த லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க. அது எங்கே ஆரம்பிச்சது எப்போ ஆரம்பிச்சதுன்னே மறந்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து அந்த போதைப்பொருள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற லெவலில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு திருப்பி try to come out the situation but it's impossible. ஸோ அப்போ தான் நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அப்போ நம்ம திருப்பி டி அடிக்ஷன் அந்த ப்ராசஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ரொம்ப கவலை. நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் வரேன். இளந்தமிழ் சார், நம்முடைய டாக்டர் அர்ச்சனா சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க கவனமாக. இந்த ஒரு 5, 7, 8, 10 வருஷத்துக்குள்ளே ரொம்ப அதிகரிச்சிருக்கிறது. தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுவது நிறைய கருத்தை வச்சாங்க. உங்களுடைய பார்வைங்க தோழர் இளந்தமிழ். இல்லை, நம்ம முதல் சுற்றுல பேசியது போலதான் ஒரு அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுல எவ்வளவு அக்கறை செலுத்துகிறார்கள், அந்த சட்டத்தின் ஆட்சி அங்க நடைபெறுவதற்கான அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட், அந்த அமைப்பு அங்க இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. இப்ப நான் முதல் சுற்றுல சொன்னது போல ஒரு பெண் காவலருக்கு ஏற்பட்டதை போல இன்றைக்கு ஒரு ஏடிஜிபி அலுவலகத்துல அவருடைய சீட் எரிக்கப்பட்டு ஏதோ ஒரு புகாரை அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லது ஒரு முறைகேடை தட்டி கேட்கிறார்கள் என்பதற்கு ஒரு பெண் அதிகாரிங்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த அச்சுறுத்தல். அவ்வளவு ஒரு உயரத்துல உச்சத்துல அதிகாரத்துல இருக்கிறவங்களே அவ்வளவு வல்னரபிளாக இந்த சமூகம் பார்க்கின்ற பொழுது, நீங்க குறிப்பிட்டதை போல இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் அதிகபட்சமாக ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வரக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகளா இருக்காங்க. அவங்களுக்கு தங்களுக்கு என்ன நடக்குது என்பதை சொல்லக்கூட தெரியாதவர்களா இருக்கிறாங்க. இது இந்த போதை கலாச்சாரம், இது வெளியேந்து வரக்கூடிய இந்த போதை மருந்துகள், இந்த கொக்கேன், ஓபியம், இந்த மாதிரி மெத்தபெட்டமைன் என்னென்னமோ பேர் சொல்றாங்க. இதை தாண்டி இங்க தமிழ்நாட்டுல இன்றைக்கு இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த கட்டற்ற சாராய அந்த ஒரு கலாச்சாரம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மனிதன் உட்கொள்ளுவதற்கு ஏதுவான ஒரு தரத்துல இந்த அரசாங்கம் கொடுக்குதாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவன் ஒரு குறைவாக குடித்து உடல் களைப்புக்காக நான் உடல் உழைப்பை கொடுக்கிறேன், எனக்கு உடல் வலியை போக்குவதற்கு உறங்குவதற்கு எனக்கு இது தேவை என்று சாக்கு சொல்லிவிட்டு அவன் சம்பாதிக்கிற காசையெல்லாம் அதிகமாக குடிக்க வேண்டிய அளவுக்கு அந்த போதைப் பொருளினுடைய தரம் இருக்கு. அது உள்ள போய் அவனுடைய வயிற்றை அதாவது புண்ணாக்கி அவனை மரணத்துக்கு இட்டு செல்வது மட்டும் இல்லாமல் மூளையவும் கெடுத்து அவனை தவறு செய்ய தூண்டுகிறது. டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்னதை போல பணம் பத்த மாட்டேங்குது. அப்ப கிரைம் ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய மரியாதைக்குரிய பாக்கி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த சமூக அந்தஸ்து இருக்கு பாத்தீங்களா, அவன் எங்கெங்கெல்லாம் வந்து புறக்கணிக்கப்பட்டு நசுக்கப்படுகிறானோ, ஒரு ஆண் என்கின்ற திமிர் அவன் தலைக்குள்ள போய் வல்னரபிளாக இருக்கக்கூடிய சாமானிய பெண்களை, பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவன் மனதை ஆட்சிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சைக்கியாட்ரிக் இஷ்யூ இருக்கு. அப்ப இந்த சமூகத்துல பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டுமில்ல, பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சைக்கியாட்ரிக் அசிஸ்டன்ஸ் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிற நான் ஒரு பார்வை வைக்கிறேன். அதை டாக்டர் அர்ச்சனா ஒத்துக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். பள்ளிகளில் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, 2-3 சொல்லுங்க. பள்ளிகளில் குறிப்பாக 10 மாணவர்களுக்கு அவர்களுடைய அந்த மன போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கட்டாயம் எல்லா பள்ளிகளிலும் இந்த அரசாங்கம் கவுன்சிலர்களை அதாவது நியமிக்க வேண்டும். கவுன்சிலர் என்று சொன்னால் சைக்கியாட்ரிக் பேக்ரவுண்ட்ல குவாலிஃபைடா இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கும், அல்லது ஒரு சக மாணவ மாணவியோ அல்லது ஆசிரியர்களோ அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு பாலியல் ரீதியாக துன்பம் கொடுக்கும் பொழுது அதை வந்து வெளியே சொல்லுவதற்கோ, தனக்கு நான் வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறேன், ஐ எம் பீயிங் அபியூஸ்ட் என்பதே தெரியாமல் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இருக்கும் பொழுது அதற்கான பேசிக் எஜுகேஷன் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விஷயம். இப்ப மற்ற விருந்தினர்கள் சொன்னதை போலவே இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய போர்னோகிராஃபி என்பது எல்லா பிள்ளைகள் கையிலையும் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன் போன்ற இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கிறதுனால அவர்கள் இந்த மாதிரியான பாலியல் கண்டென்ட், அடல்ட் கண்டென்ட் நிறைய தானா வந்து விழுது. ஏதோ தவறுதலாக ஒரு வார்த்தையை அவர்கள் டைப் அடித்து விட்டால் கூட இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதற்கு ஏற்படுத்தக்கூடிய சவால் என்று அந்த பிள்ளைகள் தேடாமலேயே
இந்த அடல்ட் கண்டென்ட் அந்த ஸ்கிரீன்ல வந்து விழக்கூடிய போது அதுக்கு அவங்க அடிக்ட் ஆயிடுறாங்க. அப்ப எல்லா காலகட்டத்திலையும் பதின்பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டுமில்ல, எல்லோருமே இந்த மாதிரியான தேவையற்ற கண்டென்ட்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு வரும் பொழுது கண்டிப்பா அந்த மனக்கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கான அந்த சைக்காட்ரிக் சப்போர்ட் அவங்களுக்கு இல்ல. ரைட். எல்லா காலங்களிலும் மனித இனத்தை சார்ந்தவர்கள் இந்த பாலியல் தொடர்பான விஷயங்கள் தங்கள் மனதை செலுத்துவதற்கு, மூளையை செலுத்துவதற்கு எப்பவுமே அவங்க வந்து பலியாகுவது இயல்பு. விக்டிம் அவங்க எல்லாருமே மனிதர்கள், விக்டிம்ஸ் தான் இந்த மாதிரி உணர்வுகளுக்கு. அதை கட்டுப்படுத்துவதற்கான புரிதலும் சைக்காட்ரிக் சப்போர்ட், அதை தாண்டி இந்த சிஸ்டம், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, இன்னும் கல்லூரிகள்ல இருக்கு பாத்தீங்களா, இப்ப வந்து பாஷ் கமிட்டி இருக்கு, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்கு, வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய இந்த பாலியல் துன்பங்களிலிருந்து அவங்களை பாதுகாப்பதற்கு அல்லது அந்த விஷயங்களை விசாரிப்பதற்கு விசாகா கமிட்டி இருக்கு. இது எல்லாம் எப்படி செயல்படுது? இப்ப ஒரு அண்ணா நகர்ல ஒரு மனநலம் குன்றிய சிறுமிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்புணர்ச்சி வழக்குல அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் வந்து அந்த குற்றம் இழைத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் ஹைகோர்ட் வரைக்கும் போய் எந்த மாதிரியான விஷயம் வந்தது என்று பார்த்தோம். எனவே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் சரியாக நடத்த வேண்டும் என்பது. அதை தாண்டி பெற்றோர்கள் குழந்தைகளுடன் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், அவங்களோட நேரம் செலவழித்து பேச வேண்டும். இந்த நான் ஐடில இருக்கேன், எனக்கு நான் மீட்டிங்ல இருக்கேன் என்று சொல்லி பிள்ளைகளை புறக்கணிக்கும் பொழுது அவர்கள் அந்த மன உறுதியை இழந்து தவறான பாதைக்கு போகிறார்கள். எனவே இது காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை என்று அல்லாமல் குடிமக்கள் எல்லோருக்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் ஒரு புதிய பாதையை நோக்கி போக வேண்டும். இதில் முத்தாய்ப்பாக பள்ளி கல்லூரிகளில் கட்டாயமாக இந்த திமுக அரசாங்கம் கவுன்சிலர்களை, சைக்காட்ரிக் பேக்ரவுண்ட் குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நான் நன்றி. ரொம்ப சிறப்பாக விரிவாக வச்சிருக்கீங்க ராஜாராம் சார். உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது குழந்தைகள் சிறு வயசுலேயே இந்த வலைத்தளங்களில் புகுந்து அங்கே தேவையில்லாத விஷயங்கள் அதை கற்றுக்கிட்டு, அதுதான் இதுக்கு ஒரு ஆரம்ப காலம்னு எனக்கு மனசில் தோணுது. அதாவது நம்ம பாரத நாடு பழம்பெரும் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஆனால் அந்த கலாச்சாரத்தெல்லாம் தாண்டி என்னென்ன தவறுகள் பண்ண முடியுமோ இது எல்லாமே மேலை நாடுகள்லேருந்து ஆப் மூலமாக நமக்கு வந்துட்டு மத்திய அரசு என்னமோ சட்டம் போடுறாங்க, நிறைய போடுறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆப்புகளை தடை பண்ண முடியாது? அவங்களால நிச்சயமாக முடியும். ஏற்கனவே நிறைய வலைத்தளங்களை தடை பண்ணியிருக்காங்க. இதை தடை பண்ணாலே பாதி பிரச்சனை போகும். சின்ன குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பார்த்து கெட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன தெரியல. இந்த முளையும் பயிர்னு சொல்லுவாங்களா, அந்த சமயத்திலேயே தவறான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கற்பிக்கப்படுது வலைத்தளங்கள் மூலமாக. ஆனால் அதை ஒன்று தடை பண்ணணும். ரெண்டாவது, காவல்துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை, அதாவது ஒரு டிஎஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சரகத்தில் ஒரு ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன், அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது. அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 எஸ்ஐ, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 10 போலீஸ் இருக்காங்க. அந்த பகுதியில் டிஎஸ்பி ஏரியாவில் எத்தனை ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலை இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் தத்தெடுக்கணும். ஒவ்வொரு காவலரோ, ஒரு தலைமை காவலரோ அவங்க ரெகுலராக அந்த ஸ்கூலுக்கு போகணும். போய் அங்கே இருக்க குழந்தைகள் மீட்டிங் போட்டு அவங்ககிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும். அவங்களுக்கு காவல்துறைன்னா என்ன, இந்த தவறுனா என்ன, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, இந்த மாதிரி ஒருத்தர் தவறாக பார்க்குறான்னா அதை என்ன, எப்படி வந்து அதை வந்து யார்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணும், இவங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள குழந்தைங்களுக்கு காவலன் ஆப் அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் எல்லா பெண்களுக்குமே. ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் அன்றைக்கி பாருங்கள், நங்கநல்லூரில் ஒரு லேடி கான்ஸ்டபிள் டியூட்டி முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போகிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறான். பாருங்கள், ஒரு காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கே அது மாதிரி ஏற்படுது. நல்ல வேலையாக அந்த அவங்க கத்துற உடனே நல்லபடியாக மற்றவங்களாம் வந்து அவனை அடித்து பிடிச்சிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த காவலன் ஆப்புங்கிறது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்கே இருந்தாலும் உடனே எங்களுக்கு உதவி கிடைக்கும். அதே மாதிரி போலீஸ் பில்ல வந்து பிங்க் பெட்ரோல் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த லேடி கான்ஸ்டபிள்ஸை வச்சு பிங்க் கலரில் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், அது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த பெண்கள் கல்லூரி, பெண்கள் பள்ளி, அந்த இடத்துல வந்து பீக் ஹவர்ஸில் அவங்க வந்து பெட்ரோல் பண்ணி அந்த இடத்துல யார் நிற்கிறாங்க, யார் வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ரயில்வே ஸ்டேஷன் அது வந்து தான் இப்போ ரொம்ப ஒதுக்கப்பட்ட இடமா இருக்குது. காவல்துறையில் ரயில்வே போலீஸில் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் ஜாஸ்தி. நிறைய அஃபென்சஸ் வந்து அங்கே தான் நடக்குது. இதையும் அங்கேயும் வந்து கேமரா வைக்கணும், சிசிடிவி கேமரா வைக்கணும்.
இந்த மாதிரி நடவடிக்கைகளை அரசாங்கம் ரொம்ப சிறப்பு. எடுக்கணும். இந்த மாதிரி அரசாங்கத்திற்கு- வழக்குகள் சரி. எத்தனை வழக்குகள் ரிப்போர்ட் ஆயிருக்கு, எத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, எத்தனை கன்விக்ஷன் ஆயிருக்கு, Right. எத்தனை கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு, ஏன் பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ நடத்தணும். இது மாதிரி பண்ணி நிச்சயமா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். பாக்கி சார் உங்களுடைய நிறைய கருத்து சுருக்கமா? பெரும்பாலும் நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். பள்ளிக்கூடம் கல்வி நிலையங்களில் மாணவிகளுக்கு நேருகிற சமாச்சாரம், இந்த பாலியல் பல்வேறு பொதுவாக அடுத்தது வரேன். இதில் என்னென்னா டீச்சர் கிளாஸு வாத்தியார் ஆசிரியர் கிளாஸை நடத்தணுன்னே எல்லா பசங்களும் புறப்பட்டு போகணுன்னே, ஆமா நீ மட்டும் இரு அப்படின்னு சொல்லும்போது விழிப்போடு இருக்கணும். அப்புறம் அப்படியே இருந்தாலும் பாடத்துக்கு கூட இருக்கலாம், நீ இந்த மேத்ஸில் சரியாக பண்ணலாம், இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த பாடம் வரையில் கவனிக்கணும். அப்புறம் நீ எங்கே இருக்க, டைவர்ட் ஆனாலே விழிப்போடு இருக்கணும். இது ஒன்று. அப்புறம் குடும்பத்தினை பற்றி கேட்பாங்க, நீ எங்கே இருக்கம்மா, இந்த ஊரில் இருக்கியா, சரி அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா இல்லை அப்பா இல்லையா, அம்மா தானா, எப்போ அம்மா வேலைக்கு போகிறாங்களா, எப்போ இருப்ப நீ, இது மாதிரி கேட்குறாங்கல்ல, இதிலெல்லாம் விழிப்போடு. இதெல்லாம் பல பெண்கள் சகஜமாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ரெண்டாவது பரிச்சயமானவர்கள் பரிச்சயம் இல்லாதவர்களோட பழகக்கூட விழிப்போடு இருக்கணும். இல்லை பரிச்சயமானவர்கள்கிட்ட கூட நீங்கள் விழிப்போடு இருக்கணும். அப்படியே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அடிக்கடி ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்கள, எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது. அப்புறம் தனிப்பட்ட நம்மளுடைய பிரச்சனைகள், எனக்கு சமூக வலத்தில் சில பெண்கள் வந்து கவலையாக இருக்கேன் அப்படிலாம் பேசுவாங்க, கருத்துக்கு சொல்லுவாங்க. நான் அட்வைஸ் பண்ணதெல்லாம் எனக்கு போய் இதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்கிற பழமொழியை நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த தனிப்பட்ட விஷயங்களை சொல்லும்போது, அப்படியாமா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு வரவங்க அவங்ககிட்ட விழிப்போடு இருக்கணும். தாய் தந்தையர் தவிர வேறு யாரும் வந்து உங்களை கை கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக தாயை விட ஒரு கிடையாது. அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் சார் சொன்னார், சமூக வலைதளங்கள் போய் கைபேசி இதெல்லாம் விழிப்போடு இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் பெண்கள் தங்களை ஓரளவுக்கு இந்த குற்றங்கள்லேருந்து காப்பாற்றலாம், தப்பித்துக் கொள்ளலாம். டாக்டர் அர்ச்சனா, இப்போது ஏன் உங்களுக்கு நீங்கள் நிறைய நேரம் கொடுத்துருக்கேன்னா, மக்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு டெடிகேஷன் ஃபார் த பீப்புள், ஃபார் த சொசைட்டி, லாட் ஆஃப் த பீப்புள் தே ஹவ் பீன் வாட்சிங். ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இது வந்து ஒரு கலெக்டிவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் தாய் தந்தையருக்கும் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் எந்த மாதிரி அட்வைஸ்? அதான் இது ஒரு கலெக்டிவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை என் குழந்தை மாத்திரம் நல்லா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எல்லா குழந்தைங்களையும் ஈக்குவலாக தான் பார்க்கணும். ரெண்டாவது ஃபேமிலி ஆஸ் அ யூனிட், பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட சூப்பர்விஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலை, அவங்க நண்பர்கள் யார், எங்கே போகிறாங்க எங்கே வராங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் மானிட்டரிங், எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ திரும்பி வருது, ஃபோன் யூஸ் பண்ணால் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து அடல்ட் கண்டென்ட் வருதா, அதில் எப்படி வந்து அபவ் 18 கண்டென்ட் வர ஆப்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. அண்ட் நிறைய பேரண்ட்ஸே இப்போ குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் அவங்க பண்ணுறது எல்லாமே சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை தவறுங்க. இப்போ குழந்தைங்களை பற்றி போட்டிங்கனாலும் கூட அவன் ஃபேஸை ஹைட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. ஸோ ஏன்னா இதில் நீங்களே என்கரேஜ் பண்ணுறீங்க ஒரு லைக்ஸுக்காகவும் ஒரு கமெண்ட்ஸுக்காகவும். ஸோ அந்த லைக்ஸோ கமெண்ட்ஸோ அந்த லவ்வோ நீங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே கொடுக்கலாம். இதுக்கு ஒரு சோஷியல் மீடியா அவசியம் கிடையாது. அந்த ஃபேக்னஸ் ஆஃப் சோஷியல் மீடியாக்குள்ளே பசங்களை கொண்டு போகாதீங்க, அவங்க உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்குறாங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த சொசைட்டியில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அழுத்தமாக சொல்லணும். ஆனால் இந்த சொசைட்டியே தப்பானது, நீ வெளியிலேயே போகாத, எல்லாரும் உனக்கு எடுத்துருவாங்க அப்படிங்கிற பயத்தை குழந்தைகளுக்கு கொண்டுறாதீங்க. அந்த பயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. அப்போ அவங்க மொத்தமாக யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த சொசைட்டி நல்ல சொசைட்டி தான், இதில் நம்மளை கை தூக்கி விடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட திறமை. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற வயசு அவங்களுக்கு வர வரைக்கும் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். டாக்டர் அர்ச்சனா, அதிகம் பேச வேண்டும், நானும் நீங்களும் அல்ல, நாம் அனைவரும் அல்ல, தாய் தந்தையர் தன் பிள்ளைகளிடத்தில் அதிகம் பேச வேண்டும். கண்டிப்பா நல்லதையும் கெட்டதையும் அறிவுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பா. சரிதான வார்த்தை? கரெக்ட். இது மக்களுக்கு போய் சேரணுமல்ல? ஆமா. மனவிட்டு பேசுங்கள். யாரோடு பழகிறீர்கள், எந்த குழந்தையோடு பழகிறீர்கள், எல்லாவற்றையும் பேசுங்கள். தாய் தந்தையருக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் அப்படி சொல்லலாமா? தன் பிள்ளைகளிடத்தில் அதிகமாக பேசிக்கொண்டே இருங்கள். அப்படித்தானே? கண்டிப்பா. ரொம்ப நன்றி. சிறப்பாக எங்களோடு பேசிய, முகமுகமாக உளப்பூர்வமாக பேசிய மனநல மருத்துவர் டாக்டர் அர்ச்சனா, உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மூத்த பத்திரிகையாளர் கண்ணியத்துக்குரிய திரு பாக்கி, காவல்துறையுடைய ஓய்வு பெற்ற ஆணையாளர் திரு ராஜாராம் ஐயா அவர்கள், அன்பு சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அதிமுகவின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.
அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.